பூமாதேவி தாங்க முடியாத துன்பத்தில் மூழ்கியிருக்கிறாள். அநீதி, பேராசை பழிவாங்கல் மனிதர்கள் தங்களை மறந்து தர்மத்தை அழித்தனர். அசுரர்களின் கொடூர செயல்கள் பரவியது. பூமியின் ஓரமோடு ஓர் வழி. பூமாதேவி தன் வேதனையை பகிர பிரம்மாவிடம் சென்று மன்றாடுகிறாள். பிரம்மா சிவபெருமானுடன் சேர்ந்து வைகுண்டம் நோக்கிச் செல்கின்றார். இனி தர்மத்தை நிலைநாட்ட நான் அவதரிக்கின்றேன், கிருஷ்ணராக என்றார். அங்கு அனைத்திற்கும் மேலாக தர்மத்தின் இரட்சகராக விளங்குகிறார் நம் பகவான் விஷ்ணு. மதுரா நகரில் தேவகியும் வாசுதேவனும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு 8வது குழந்தை பிறக்கிறது. அவர்தான் இவ்வுலகத்தை காக்க வந்த நம் கிருஷ்ணர். கம்சன், கொடூர மனப்பான்மை கொண்ட மாமன்னன், அந்த குழந்தையை அழிக்க திட்டமிடுகின்றான். ஆனால் பகவானை யாரால் அழிக்க முடியும்? அந்த இரவு நிறைய அதிசயங்களைப் போல் நடக்கிறது. வாசுதேவன் கொட்டும் மழையில் ஊறும் யமுனை ஆற்றை கடந்தார். வாடகைகள் தானே திறந்தன. மழை வாடி நின்றது. இது குழந்தை கிருஷ்ணனின் ஆசீர்வாதமாக இருக்கலாம். அங்கு அவர் மிகுந்த அன்புடன் வளர்க்கின்றார். தாய் யசோதையின் அரவணைப்பில் அனைவரின் வீட்டிலும் வெண்ணெயை திருடி உண்கின்றார். ஆனால் அந்த திருட்டிலேதான் ஒரு பொன்னான புன்னகை. அவர் ஒரு வெண்ணெய் திருடன் மட்டுமல்ல, மனங்களை திருடும் மாயவனும் கூட. அவர் குழந்தையாகவே பூதனையை அழித்தார், காளிங்கனை அடக்கினார். இந்திரன் கொட்டிய மழையை மக்களை பாதிக்காத வண்ணம் கோவர்த்தன மலையை கைமேல் தூக்கி கோகுலத்தை காக்கிறார். இவை அவதாரத்தின் அடையாளங்கள். அவர் பாசத்தின் பேரொளி ராதையின் காதலனாய் உலகில் நெஞ்சில் வாசம் பிடித்தவர். அவர் இசையானது புல்லாங்குழலில் எழும் உயிரின் சங்கீதம். பின்னர் உருஷேத்திரத்தில் தர்மத்தின் இருண்ட தருணத்தில் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசித்தார். அறம், கடமை, கருணை, ஞானம், தாவை அனைத்தும் ஒரே வரியில் கூறியவர். கிருஷ்ணர் அழகு, அறிவு, அன்பு, அன்பின் அவதாரம். அவர் வாழ்ந்து சென்றது துவாரயுக